பாகம் 10. பெருமாள் தலையை பிடிக்காத குறையாக சிந்தித்து கொண்டிருந்தார். மணமகனை ரசித்து கொண்டிருந்த சந்திரா திடீரென்று ஏதோ நினைவில் பட்டவளாய் வெளியே வந்து ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து மாடி போர்ஷனில் டிவி காட்சியாக வாழும் வீட்டுக்கார அம்மாவுடன் பேசி கொண்டிருந்த மல்லிகாவின் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக எழுப்பி வீட்டுக்குள் வந்தாள். வீட்டுக்கார அம்மா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த படித்த ரீசண்டான பொண்ணையா முகத்தில் அடிக்கிற மாதிரி கூட்டிக்கிட்டு போறா? இரு உன்னை கவனிச்சுக்கிறேன் என்று மனதுக்குள் கருவி கொண்டே அந்த மத யானை மாடிப்படிகளில் ஏறியது. மல்லிகாவிற்கு அந்த வீட்டிற்குள் இருக்க பிடிக்கவில்லை. மூட்டை பூச்சிகள் கடித்த இடங்களை விட்டுவிட்டு பிடித்த இடங்களை கவ்வின. சந்திரா மல்லிகாவை பார்த்து கொண்டே தன் கணவனையும் பார்த்தாள். நானும் பெரிய இடம்தான், பெரிய இடத்துக்காரியோட அக்காவும் நான் என்று அவனிடம் சொல்வது போல் கண்கள் விரிந்தன, உதடுகள் லேசாக பிரிந்தன. மூத்த மகளின் பிரச்சனையை பற்றி சிந்தித்து கொண்டிருந்த பெருமாளும் மல்லிகாவை பெருமிதத்துடன் பார்த்தார். இவளாவது நல்லா இருக்கட்டும், எல்லோருக்கும் சேர்ந்து இவள் ஒருத்தியாவது நல்லா வாழணும். கடவுளே, அவளை நல்லா வாழவை. அங்கே எதுவும் நன்றாக இல்லாதது போல் தோன்றியதாலோ என்னமோ மல்லிகா பார்வதியை பார்த்து வீட்டுக்கு போலாமா என்றாள். பார்வதி அதை பொருட்படுத்தாதது போல மாப்பிள்ளை பையனிடம் குசலம் விசாரித்து கொண்டு இருந்தாள். விசாரித்து பார்த்ததில் அவன் அவளுக்கு தொலைவாய் போன நெருங்கிய உறவு என்பது தெரிய வந்தது. அதில் அவளுக்கு மகிழ்ச்சி, மல்லிகாவுக்கோ அதற்கு எதிர்மாறான உணர்ச்சி. மற்றவர்கள் கேள்விக்கு பதிலையும் பதிலுக்கு கேள்வியும் போட்டு பேசி கொண்டிருந்த போது நொடிக்கு நொடி ஒரு தடவை வீட்டிற்கு போகலாமா, வீட்டுக்கு போகலாம் என்று சிடுசிடுப்புடன் சொல்ல கிறுக்கு போல் முணுமுணுத்து கொண்டிருந்த மல்லிகா திடீரென்று எழுந்து, சரி நீங்கள் இருந்துட்டு காலையில் வாங்க, நான் பஸ்ஸில் போகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட போனாள். உடனே செல்லம்மா கண்ணில் பெருக்கு எடுத்து விழப்போன நீரை நிறுத்தி வைத்து கொண்டே, நீயும் இந்த வீட்டில் தாம்மா பிறந்த, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் உன் கூட பிறந்தவங்கம்மா, கொஞ்ச நேரம் இருக்கப்படாதா என்றாள். அப்படியும் மல்லிகா புறப்பட போனபோது அவள் கையை கீழே உட்கார்ந்து கொண்டே பார்வதி இழுத்தபோது பெருமாள் தன்னை மீறிவிட்டார். குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு பாசமாக பார்த்துக்கிறாங்க, மருமக பிள்ளை கூட எவ்வளவு மரியாதையாக பார்க்குறார். இவனை பார்த்ததும் எதுக்கு மசியாத என் மனம் கூட எப்படி கலங்குது, இவளுக்கு ஏன் புரியலை? புரியாட்டா போகட்டும். இயல்பிலேயே துடிப்புக்காரனான 48 வயது பெருமாள் கத்தினார். இவள் எனக்கு பிறந்திருக்க மாட்டாள், சனியன் போனால் போகட்டும், அவள் கையை விடுக்கா, மூதேவி போனால் போகட்டும். எல்லாரும் வாயடித்து போனார்கள். மேற்கொண்டு ஏதோ பேச போன பெருமாள் ஆவேசத்தை கட்டுப்படுத்தி கொள்வதற்காக வெளியே போய் நின்றார். பார்வதி பிரமித்தவளாய் ஆகாயத்தையே பார்த்தாள். செல்லம்மாள் கைகளை நெரித்தாள். பிள்ளைகள் கலங்கி போய் நின்றன. எவரிடம் இருந்தும் இந்த மாதிரியான வார்த்தைகளையோ அதட்டல்களையோ கேட்டு அறியாத மல்லிகாவிற்கு முதலில் ஒன்றும் ஓடவில்லை. ஏன் இந்த ஆள் இப்படி பேசுகிறாரு, ஏன் இப்படி மூதேவின்னு சொல்கிறாரு? மல்லிகா தன் கைகளை பிடித்த உண்மை அம்மாவை உதறிக்கொண்டே மடமடவென்று வெளியே வந்து காரில் உட்கார்ந்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள். உள்ளே இருந்த பார்வதி அதுவரைக்கும் சிரித்து கொண்டே பேசியவள் அவள் போன பிறகு எனக்கு மட்டும் என்ன வேலை இருக்குங்க, நாகரிகம் தெரியாத வீட்டுக்கு வந்தால் அவமானம்தான் கிடைக்கும். அவள் வரமாட்டேன் தான் சொன்னாள். நான் தான் 4 பேர் தப்பாக நினைப்பாங்கன்னு கூட்டிக்கிட்டு வந்தேன். கடைசியில் 4 பேர் முன்னாலேயே அவளை அவமானப்படுத்திட்டீங்க என்று சொல்லிக்கொண்டே காருக்குள் வந்து மல்லிகாவை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். காரை எடு தம்பி, இந்த இடத்திற்கு வராதது இதான் கடைசி தடவை என்று சொல்லி அவள் கத்த கார் கத்தி கொண்டே ஓடியது. நடைவாசலில் நின்று நடப்பதை நம்பாதவர்கள் போல் கவனித்து கொண்டிருந்த செல்லம்மாவும் அவள் 2 பிள்ளைகளும் கட்சி பிரிந்து விவகாரத்தை வாதாட போனார்கள். இதற்குள் குழாய் பக்கமாய் நின்ற பெருமாள் அங்கே வந்து, எல்லாம் உன்னால வந்த கோளாறுடி, தத்து கொடுக்காதடின்னு எவ்வளோ தடவை சொன்னேன், நீ தான் கேட்கல. இப்போ நான் பெத்த மகளை ஏன் பெத்தோம் என்கிற மாதிரி நடந்துக்கிறாள். இனிமேல் மகளை பார்க்க போகிறோம்னு போ, அப்புறம் பாரு வேடிக்கையை. ஒரு கையையாவது காலையாவது உடைக்காட்டா என்னடா நான் ஏன்னு கேளு என்றாள்.
தொலைவில் போன காரையோ செல்லம்மா வெறித்து பார்த்து கொண்டு இருந்தாள். கணவனை பற்றி அவளுக்கு நன்றாக தெரியும். மீறி போனால் சொன்னபடி செய்யக்கூடிய அரிச்சந்திரன் அவர். செல்லம்மா மனதுக்குள்ளே புலம்பினாள். நான் பெற்ற என் செல்ல மகளோட பழக்கம்தான் முடியலை. இனிமேல் பார்க்கவும் முடியாதோ? கண்ணை பார்க்க முடியாதாம். இனிமேல் என் கண்ணை என்னால் பார்க்க கூட முடியாதோ?